ஏன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு பூரா சான்சலர் வந்து இவர் துணை ஜனாதிபதி, ஸ்டேட்டுக்கு சான்சலர், கவர்னர். அன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சிலர் கேட்டாங்க, என்னையா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, அவர் தான் சான்சலர், அவர் சான்சலர் பதவியில் தான் இருக்கார் தெரியுமா அப்படின்னாங்க. சான்சலர் பதவியில் இருக்கிறாருன்றது எனக்கும் தெரியுங்க, தெரியாமலாம் கிடையாது. சான்சலர் பதவியில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் டம்மி, நீங்கள் யாரையும் அப்பாயின்ட் பண்ண முடியாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து 22 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. இப்போது அடுத்தால 23ஆவதாக கலைஞர் பல்கலைக்கழகம்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ அதுவும் வந்து 23 பல்கலைக்கழகமாக ஆக போகுது. இந்த பழைய எண்ணிக்கையில் சொல்கிறதா இருந்தால் இந்த 22 பல்கலைக்கழகங்களில் 12 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமிக்கப்படவே இல்லை. ஏன் நியமிக்கப்படலை? அங்கே இருக்கக்கூடிய யாருமே வந்து அந்த பாஜக ஆதரவு நிலைக்கு வரக்கூடிய ஆட்களாக யாரும் வர தயாராக இல்லை. யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள பைபாஸ் பண்ண முடியாதோ அவங்க பூரா இந்த பாஜக கொள்கைக்கு எதிராக இருக்கிறாங்க.